அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியோடைய ஃபிஷரிஸ் அண்ட் அலைடு கோர்சஸ்க்கான அட்மிஷன் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன். ப்ளஸ் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவங்களுக்கு இந்த விளக்கம் கொடுக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக ஜம்ப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, ஆடியோவை கேட்டிங்கன்னா நீங்களே உங்கள் சொந்தமாக எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ண முடியும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது அப்டேட்ஸ் வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த ஸ்க்ரீனில் நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஸ்லோவாக புரியலன்னு சொன்னால் கொஞ்சம் ரீப்ளே பண்ணி பாருங்கள். அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த ப்ராஸ்பெக்டஸில் இதை அவசியம் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை ஒன்லி ஆன்லைன், அதுதான் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், நோ ஆஃப்லைன். அதை கவனம் பண்ணுங்கள். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது வெப்சைட் கொடுத்துருக்காங்க, TNJFU.AC.in. இந்த வெப்சைட்டில் போய் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எத்தனை நாள், 19/8 19/9/21 இந்த 2021 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், பிரிண்டட் அப்ளிகேஷன் நாட் அவைலபிள். அதாவது பிரிண்டட் அப்ளிகேஷனை நீங்கள் இங்கே அனுப்ப தேவையில்லை அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கான்டாக்டு, நான் இந்த பற்றின வீடியோலாம் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். என்னென்னலாம் நம்ம ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நோட் பண்ணி வைக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது முன்னாடி என்ன தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் அதே டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோன் நம்பரு, மொபைலு, அதாவது இமெயில் ஐடி இதெல்லாம் இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ப்ராஸ்பெக்டஸ் வந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியது. நிறைய செஞ்சுடுங்க இருக்கிறது. அடுத்தது இன்ஃபர்மேஷன் என்னென்னா, என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த கோர்சஸ் எந்தெந்த ஏரியாவில் இருக்குது, என்ன ஃபீஸ் இருக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். இப்போ இந்த கோர்சஸ் பாருங்களேன். இந்த தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது. பிஎஃப்எஸ்சி, பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸு, 120 சீட் இருக்குதுங்க. அதில் இப்போ பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் 30 சீட்டு. இதை பற்றின விளக்கங்கள்லாம் ஏற்கனவே நான் கொடுத்துருக்குறேன். இது எதுக்காக இப்போ தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பாசிபிலிட்டிஸ்லாம் பார்த்துக்கலாம். நம்ம கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், பாசிபிலிட்டிஸ் இருக்குமா, இவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்களே அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. நீங்கள் இதை கவனமாக படிங்க. இருக்குது எத்தனை கோர்சஸ் இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 கோர்சஸ் இருக்குது. 10 கோர்சஸில் நீங்கள் எவ்வளோ சீட் இருக்குன்றதையும் கொடுத்துருக்கு. இந்த விஷயமும் தெரிஞ்சுக்கங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால். இந்த விஷயம் இது இந்த அதான் ப்ராஸ்பெக்டஸ் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லினேன். அந்த விஷயம் தான் இதில் பேசிகிட்டு இருக்கிறோம். இருக்குது அடுத்த ஒரு விஷயம், இப்போ ரெடி ஆகிட்டோம் இல்லைங்களா. இப்போ எல்லாம் படித்து பார்த்துட்டிங்க, கான்டாக்ட் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டீங்க, கோர்சஸ் என்ன இருக்குது, எங்கே இருக்குது, ஃபீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலான்றதை கவனமாக ஸ்கிப் பண்ணாமல், ஆடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல், ஜம்ப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா இந்த ப்ராசஸை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். உங்களாகவே நீங்களே பண்ணிக்கலாம். இருக்குது ஸ்டெப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் ஆன் யூஜி அட்மிஷன் 2021-22 அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணுங்கள். யூஜி அட்மிஷன் மெனு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா TNJFU.AC.in அப்படிங்கிற அந்த வெப் பேஜில் இருக்குது. இப்போ நான் சொன்ன விஷயம் தான். ஸ்டெப் 1 ப்ராஸ்பெக்டஸ் படிச்சிட்டோம், கவனமாக எடுத்தாச்சு. அடுத்தது ஸ்டெப் 2 ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு போகிறோம். அதையும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதுலேயும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. பிஃபோர் ஃபில்லிங், 3வது ஸ்டெப்பு. பிஃபோர் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு என்ஷூர் தே ஆர் ஹேவிங் சாஃப்ட் காப்பீஸ் ஆஃப் த ரீசன்ட் பாஸ்போர்ட். ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்க வேண்டியது. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சாஃப்ட் காப்பி இருக்கணும். சிக்னேச்சர், அதை கையெழுத்து போட்டது இருக்கணும். அப்புறம் ரிலவெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். சப்போஸ் இப்போ இந்த ஸ்பெஷல் கேட்டகரின்னு இருக்கீங்களா, இந்த ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் அந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்ஸை சாஃப்ட் காப்பி வச்சுருக்கணும். மற்றவங்களுக்கு அந்த ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது ரெண்டும் இப்போ கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸ்டெப்பு 4 என்ன சொல்லியிருக்கு, கிளிக் ஆன் அப்ளை பட்டன் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். ரொம்ப முக்கியம். நீங்கள் இது வரைக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்க, அதனால் உங்களுக்கு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். நியூ அப்ளிகண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அங்கே போய்ட்டு உங்கள் நேமு, அந்த ஃபோன் நம்பர், அதை டீட்டெயில் என்ன கேட்குதோ அதை டைப் பண்ணுங்கள். நேம், இமெயில் ஐடி அண்டு ஃபோன் நம்பர் கேட்கலாம். என்ன இன்புட் கேட்குதோ பண்ணுங்கள். உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி மீன்ஸ் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிவிட்டு அடுத்த இமெயிலுக்கும் ஃபோனுக்கும் மெசேஜ் வரும், யூசர் ஐடி, பாஸ்வேர்டு. ஸ்டெப்பு 5 என்ன சொல்லியிருக்கு பாருங்கள்,
ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ் லாக் ஆனது ஆன்லைன் அப்ளிகேஷன் வயா மொபைல் வெரிஃபிகேஷன் ஃபார் இதான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு அந்த ஓடிபி நம்பர் வந்துடும், ப்ளஸ் நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிடச்சிரும். அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம், இந்த 5th ஸ்டெப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஒன்ஸ் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம், அட்ரஸ்ஸு, கம்யூனிட்டி, மார்க்ஸ் டீட்டெயிலு, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை அதுதான் அப்ளிகேஷன். அதை ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டெப்பு 6 கொடுங்க, கிளிக் அண்ட் சேவ் பட்டன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்கு என்ன ப்ராசஸ், ஸ்க்ரீனில் என்ன சொல்லுதோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். எதுவும் சந்தேகப்பட வேண்டாம், பயப்பட தேவையில்லை. அண்டு வருத்தப்படாமல் இப்போ பண்ணிங்கன்னா இந்த குழப்பம் இல்லாமல் நீங்கள் பதிவு பண்ண முடியும். ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம். 7வது ஸ்டெப் என்ன சொல்லுது, மேக் பேமெண்ட். ஓகே, இந்த டீட்டெயில் எல்லாம் அப்ளிகேஷன் டீட்டெயில் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. என்ட்ரி பண்ணிட்டீங்க, சேவும் பண்ணியாச்சு. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மேக் பேமெண்ட் பண்ணணும் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதை பே பண்ணணும். அதுவும் முக்கியம். அதை பாருங்கள், மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் என்னென்னலாம் இருக்குது ஆப்ஷன் இருக்கும். நெட் பேங்கிங், ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அது எந்த உங்களுக்கு வசதியோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டெப்பு 8 பேமெண்ட். ஓகே, முடிச்சுட்டிங்க. ஓகேவா? அடுத்ததாக ஸ்டெப்பு 8 ஆன் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் யூ வில் ரிசீவ் எஸ்எம்எஸ். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சின்னு சொன்னால் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் கன்ஃபர்மேஷனோட. ஓகேவா? The SMS and email will be sent only to the registered mobile number. ரொம்ப முக்கியம். உங்கள் எந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களோ, எந்த இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் உங்களோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பேமெண்ட் கன்ஃபர்மேஷன், அப்ளிகேஷன் சப்மிஷன் அண்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு, இது எல்லாமே உங்கள் மொபைல் ஐடிக்கு, உங்கள் மொபைலுக்கு தான் வரும். ஸோ அதனால் இந்த மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இது தான் ஃப்யூச்சரில் நீங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த தகவலாம் உங்களுக்கு மிக பலனுள்ளதாக இருக்கும். காரணம் என்னென்னா, எப்படி ஃபில் பண்ணுறது சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேர் கவுன்சிலிங்லாம் என்னென்னு கேட்டிருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை முடிங்க. ஆக்சுவலாக அடுத்த வீடியோவில் நம்ம மற்ற விஷயங்கள் நிறையா இருக்குது, பேசுவோம் ஒவ்வொரு விஷயமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். பை.